திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய மாணவர் மணி சார்பாக இன்று தொடங்கி வருகிற வெள்ளிக்கிழமை வரை தமிழ்நாடு முழுக்க உள்ள அரசு மற்றும் தனியார் உயர்நிலை கல்வி நிறுவனங்களான கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், பாலிடெக்னிக்கள் மற்றும் இருக்கக்கூடிய நர்சிங் போன்ற மருத்துவ கல்வி நிறுவனங்கள் எல்லாத்தையும் 4 ஆண்டுகளில் மாணவர்களுக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் செய்த சாதனை என்ன, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு கல்வியில் எவ்வளவு சிறந்து விளங்கியிருக்கிறது, இந்த 4 ஆண்டுகளாக ஒன்றிய அரசு மோடி அரசு தமிழ்நாட்டு கல்வியின் மீது எவ்வளவு தாக்குதல் நடத்தியிருக்கிறது, அந்த தாக்குதலெல்லாம் எதிர்கொண்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று விளங்கி இருக்கிறது. இடைநிற்றல் இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது. நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் போன்ற திட்டங்களால் கிராமப்புறங்களிலிருந்து கல்லூரிகளை நோக்கி வருகிற மாணவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு எப்போதும் தன் பெயருக்கு பின்பு சாதியை தாங்காது PA, MA, MSc, BE, MBBS, BABL இப்படி பட்டங்களைத்தான் தாங்கியிருக்கும். அந்த பெருமைமிகு தமிழ்நாட்டில் கல்வியின் ஒரு மைல்கல்லாக தமிழ்நாட்டை உயர்த்திய மாண்புமிகு கழகத்தினுடைய எங்களுடைய முதலமைச்சரின் சாதனைகளை வலியுறுத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் ஓரணியில் தரல வேண்டும் என்ற ஒரு உறுப்பினர் இயக்கத்தை முதலமைச்சர் நடத்துகிறார். அந்த இயக்கத்திற்கு ஆதரவு சேர்க்கிற குரலாக மாணவர்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கோடு கல்லூரிகளுக்கு வெளியில் வாயிலில் கல்லூரி முடிந்து வருகிற மாணவர்களிடம் திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சாதனையும் பெருமரியாதைக்குரிய எங்களுடைய இளைஞரணி செயலாளர்களுடைய உத்தரவின் பேரில் தமிழ்நாடு முழுக்க மேற்கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று கழக மாணவரணி செயலாளர்கள் நான், பெருமரியாதைக்குரிய துணைச் செயலாளர் தம்பி VG கோவில், எங்களுடைய மாவட்ட அமைப்பாளர்கள் தம்பி சிவபிரகாசம், தம்பி சுப்பிரகாஷ் மற்றும் தம்பி அந்தோணி உள்ளிட்ட மாவட்ட துணை அமைப்பாளர்களோடு கோவை அரசு கல்லூரியில் துண்டறிக்கை பிரச்சாரத்தை இப்போது ஆரம்பித்திருக்கிறோம். கோவையில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 800க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களில் தொடர்ச்சியாக இந்த 5 நாட்கள் இந்த பிரச்சாரம் நடைபெற இருக்கிறது. எங்களால் முடிந்த அளவிற்கு துண்டறிக்கையை கொடுத்து மாணவர்களிடம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நோக்கங்களை கொண்டு சேர்ப்பதுதான் இந்த பிரச்சாரத்தின் நோக்கமாகும்.